ஐயா, பிரபல பத்திரிகையில் வந்து கேள்வி பதிலில் வந்து ஆப்பிரிக்கா மாணவிகிட்ட வந்து நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் நண்பர்களை பற்றி அவங்க கேட்டபோது அவர் உங்களை பற்றி சொன்னதாக ஒரு சுவையான செய்தியை கேள்விப்பட்டோம். அது என்னன்னு சொல்ல முடியுங்களா? அது எனக்கே பெரிய ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஒரு நாள் ஒரு நண்பர் கூப்பிட்டு, சார் இந்த பத்திரிகையில் உங்களை பற்றி வந்திருக்குன்னாரு. அது என்ன கேட்டேன். இல்லை, டாக்டர் கலாம் சார் உங்களை பற்றி சொல்லியிருக்காருனாரு. என்னன்னு கேட்டால், அந்த ஒரு மாணவி உங்களுடைய நண்பர்கள் யார், அவருடைய நினைவு வைத்திருக்கின்ற நீண்ட நாளைய நண்பர் யார் என்று கேட்ட பொழுது டாக்டர் கலாம் ஐயா அவர்கள் என்னுடைய பெயரை சொல்லி அவர் என் மேலும் என்னுடைய குடும்பத்தார் மேலும் ஒரு அக்கறை வைத்திருப்பவர், அவருடைய நலன்களில் எங்கள் குடும்பத்தாரும் அவரும் நெருங்கி நீண்ட நாட்களாக பழகி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னது எனக்கு மிகுந்த வியப்பை அளித்தது. ஜனாதிபதி அது மட்டுமல்ல, ஒரு பெரிய அறிஞர், அணுவிஞ்ஞானி, ஒரு நல்ல மனிதர், அவருடைய நல்ல உள்ளத்திலே நாம் குடிகொண்டிருக்கிறோம் என்பதை நினைக்கும் பொழுது உண்மையாகவே ஒரு புல்லரித்து போய்விட்டது என்று தான் கூற வேண்டும். இதுவும் இறைவன் அளித்த வரம் என்று தான் நினைத்து கொண்டேன். அதே நேரத்தில் எனக்கு ஒரு செய்தி, நீங்கள் என் வீட்டுக்கு வந்து சென்றதை பற்றி கேட்டீர்கள். சென்ற பிறகு ஒரு நிகழ்ச்சி, சுமார் 6 மணிக்கு வருகிறேன் என்று சொன்னவர் 9 மணிக்கு வந்து 10:30 மணிக்கு வீட்டை விட்டு புறப்படுகிறார். அதற்குள்ளாக மாணவர்கள் வீட்டை சுற்றி சுமார் 8000 பேர் கூடிவிட்டார்கள். இது அன்றிருந்த கலெக்டர் ஐயா அவர்கள் சொன்னது. அவர்கள் எல்லாரும் வீட்டை சுற்றி அதற்காக போலீஸ் பந்தோபஸ்து எங்கெங்கேயோ இருந்து கொண்டு வந்து இரவு 8, 9, 10 வரைக்கும் நிற்கிறார்கள். அவர் செல்லு வரைக்கும். இவராக குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்கிறார். பாதுகாப்பு கருதி சில பாதுகாப்பு தடைகளை எல்லாம் போட்டிருந்தார்கள். அப்பொழுது மாடியிலே நாங்கள் விருந்து உண்பதற்காக சென்ற பொழுது அந்த விருந்து டேபிளிலிருந்து எழுந்திருத்து அந்த ஒரு பால்கனியில் ஒரு சின்ன இடைவெளி இருந்தது. அங்கே சென்று எல்லாருக்கும் கைகாட்டி ஒரே ஒவ்வொன்று சத்தம். அப்பொழுது மறுபடியும் உள்ளே வந்து சாப்பிட்டு புறப்படுகிறார்கள். அப்பொழுதும் இவர் நேராக சென்று காரில் ஏறவில்லை. கார்கிட்ட வந்தவுடனே குழந்தை இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு காரை சுற்றி போய் கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் குழந்தைகளுக்கெல்லாம் கையாட்டி விட்டு பிறகுதான் வந்து சேர்கிறார்கள். அதுபோன்று குழந்தைகளை கண்டால் அவர்களுக்கு அவ்வளோ பிரியம். உண்மையிலேயே அப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்டவர், மனிதநேயம் மிக்கவர் நம்மளுடைய ஜனாதிபதியாக இருந்தது இந்த இந்திய திருநாட்டுக்கே கிடைத்த ஒரு நல்ல பாக்கியம்னு சொல்லலாங்க ஐயா. அடுத்ததாக நீங்கள் ஒரு அமைப்பு நிறுவியிருக்கீங்க, சேவ் அவர் டாட்டர்ஸ். அதை நீங்கள் மகளே நீ வாழ்க அப்படின்னு தமிழில் சொல்கிறீங்க. இந்த அமைப்பு எதற்காக துவக்கப்பட்டது? இதனுடைய செயல்பாடுகள் என்னங்க ஐயா? அதாவது நான் இன்ஜினியரிங் வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பின் தினமும் ஓய்வு பெற்றவர்களுக்கு முதல் வேலை என்ன, காலையில் எழுந்த உடனே பேப்பர் படிப்பது தான். படிக்கும் பொழுது சில செய்திகளை பார்க்கும் பொழுது நாட்டிலே ஆண் குழந்தைகள் பிறப்பை விட பெண் குழந்தைகள் பிறப்பு குறைவாக இருக்கிறது என்று அடிக்கடி செய்திகள் வந்து கொண்டிருந்தன. ஆகவே இந்த செய்திகளை சேகரித்த பொழுது பல காரணங்களால் கருவிலேயே அழித்து விடுகிறார்கள், பிறந்தவுடனே பெண் குழந்தைகளை அழித்து விடுகிறார்கள், பெண் குழந்தைக்கு ஊட்டச்சத்து இல்லை, அவர்களை விற்று விடுகிறார்கள், அவர்களை தூக்கி கொண்டு செல்கிறார்கள், அதிலும் கொடுமையாக அவர்களை விபச்சாரத்திற்கு உட்படுத்துகிறார்கள் என்ற செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதனால் பெண் குழந்தைகளின் இந்த விகிதம் 1000 ஆண் குழந்தைகள் என்றால் சில இடங்களில் 900, 800, 700 என்றெல்லாம் இடத்திற்கு தகுந்தபடி குறைவாக இருக்கிறது என்ற செய்தி வந்தது. ஏன் என்று பார்க்கும் பொழுது எனக்கு பட்டது, எந்த தாயும் தன்னுடைய குழந்தையை அழிப்பதற்காக ஒத்துக்கொள்ள மாட்டாள். இது ஒரு பெண்களுடைய மனநிலை, தாயுள்ளம்.
இதைத்தான் சொல்கிறது. ஆனால் தான் வாழ்க்கையிலே நிறைய துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுது அந்த துன்பங்கள் தன்னுடைய மகளுக்கும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த தாய் மிகுந்த மனவேதனையோடு இந்த ரோட்டோரத்திலே வைத்து போய்விடுகிறார். இன்னும் பல வழிகளிலே அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது அந்த துன்பப்படாமல் இருக்க வேண்டும் என்று அந்த குழந்தைகளுக்கு இறப்புக்கும் காரணமாகிறார் அல்லது இழப்புக்கும் காரணமாகிறாள் என்று தெரிந்தது. கோவை பீளமேட்டிலே ஒரு அரசு காப்பகம் பெண் குழந்தைகளுக்கென்று இருக்கிறது என்று ஒரு நண்பர் நம்ம எங்கள் ரோட்டரி கவர்னர் PN கோபால் அவர்கள் கூட்டிக் கொண்டு சென்றார். அங்கே வழக்கம் போல் சாப்பாடு வேண்டும் என்று கேட்பார்கள், கரண்ட் இல்லை, தண்ணீர் வருவதில்லை என்று கேட்பார்கள். சரி, அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் மேலே படிப்பீங்களான்னு கேட்டேன். நல்லா படிப்போமே, உதவி யாராவது பண்ணால் படிப்போம், இப்போ எங்களுக்கு படிப்பதற்கு வாய்ப்பில்லை என்றார்கள். சரி, அப்பொழுது ஆரம்பித்தது தான். அங்கே 14 குழந்தைகள் +2 எழுதினார்கள். அவர்களை 2 பேர் ஃபெயிலாக போக மீதி அத்தனை 3-4 பேர் கல்யாணம் செய்து கொண்டார்கள். பிறகு இருந்து ஒரு 10 குழந்தைகளை கல்லூரியிலே சேர்த்தோம். அவர்களுக்கு உரிய பாடத்திட்டங்களை செலக்ட் செய்து டிகிரியை செலக்ட் செய்து இன்று அந்த குழந்தைகளிலே டிகிரியை முடித்து அநேகம் பேர் வேலையில் இருக்கிறார்கள். அதில் முக்கியமாக ஒரு குழந்தை பிகாம் முடித்து எம்காம் முடித்து இன்று ஒரு நல்ல வேலையிலே இருக்கிறாள். அந்த குழந்தைக்கு அப்பா இல்லை, அம்மாவும் சிறிது மனநிலை பாதிக்கப்பட்டவர். இருந்தும் அந்த குழந்தை எங்களுடைய இந்த அமைப்பின் உதவியால் இன்று ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாள் என்பது இந்த திட்டத்தை மேலும் மேலும் முன்னெடுத்து செல்ல ஒரு பெரிய ஊக்கமாக இருந்தது. அவங்க கேட்ட வகுப்புகளை நீங்கள் வாங்கி கொடுத்துட்றீங்க. அதாவது +2க்கு அப்புறம் அந்த குழந்தைகள் படிக்க விரும்பக்கூடிய டிகிரி இந்த அமைப்பு மூலியமாக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. இந்த அமைப்பு வந்து முறைப்படி எப்போ துவக்குனீங்க? இது யார் துவக்கி வச்சுருங்க ஐயா? அது அங்கே இது ஒரு நல்ல கேள்வி. ஆகவே 2010ஆம் ஆண்டு கலாம் ஐயா அவர்கள் கோவைக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டோம். உடனே டெல்லிக்கு ஃபோன் செய்து அவருடைய செயலாளரிடம், கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, வர முடியுமா, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன்னு. அது என்ன எதுன்னு கேட்டுவிட்டு அவர், ஏன் இன்னொரு பெரிய அமைப்பானது ஒரு விழா நடத்துகிறார்கள், உடன் சேர்ந்து செய்யுங்களேன் என்று கூறினார்கள். சார், நாங்கள் ஒரு ஏழை குழந்தைகளை வச்சு செய்கிறோம், அங்கெல்லாம் எங்களுக்கு மேடையிலே இடம் கிடைக்குமான்னு தெரியலன்னு. அப்புறம் அவரே பேசினார்கள். விவரங்களை கேட்டு சார் வருகிறேன் என்று கூறினார்கள். அப்பொழுது தான் 2010ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி கிக்கானேஸ் குருவில் இருக்கின்ற மண்டபத்திலே நாங்கள் இதை ஆரம்பித்தோம். அப்பொழுது தான் இதை சேவ் அவர் டாட்டர்ஸ் என்று இருந்ததை கலாமையா அவர்கள் பேசும் பொழுது, இது 2020 அவருடைய கனவு திட்டமான 2020 என்ற திட்டத்திலே இது ஒரு இந்திய அளவிலே இது ஒரு முழுமையடையும் என்று எங்களை எல்லாம் ஆசீர்வதித்தார்கள். ஆகவே அது ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுத்தது. ஐயா, ரொம்ப சந்தோஷம். இந்த திட்டத்தின் மூலியமாக, இந்த மகளே நீ வாழ்க அப்படிங்கிற இந்த திட்டத்தின் மூலியமாக இதுவரை எத்தனை மாணவிகள் சுமார் பயன்பெற்றிருக்கிறாங்க? எத்தனை மாணவிகள் இப்போ பணியில் இருக்காங்க? இப்போ மாணவர்களும் சில பேர் இருக்கிறார்கள். மொத்தமாக எடுத்துக்கொண்டால் சுமார் 300 மாணவிகள் மிகுதியும் இருப்பார்கள். 250 பேர் இருப்பார்கள். ஒரு மாணவர்கள் ஒரு 50 பேர் இருப்பார்கள் என்று பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் நீட்சியாக ராமேஸ்வரத்திலே மாலை கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த மாணவர்கள் அவர் கலாம் ஐயா அவருடைய பிறந்த நாளிலே ஒரே தொகுப்பாக ஒரு 100 குழந்தைகளுக்கு கல்வித்தொகை வழங்கினோம் அங்கே. ஆகவே இது அவர்கள் சுமார் 60 கிலோமீட்டர் கடந்து ராமநாதபுரத்துக்கு கல்லூரிக்கு வர வேண்டி இருக்கிறது. ஆகவே அங்கே எங்களுடைய நீண்ட நாள் திட்டம் என்னவென்றால், ராமேஸ்வரத்திலேயே ஒரு கல்லூரி
மிகுந்த குறைந்த கட்டணத்திலே இயங்கக்கூடிய ஒரு கல்லூரியை ஆரம்பிப்பது என்பதாகும். அத்தோடு இப்பொழுது இந்த திட்டம் ஊட்டி, நீலகிரி மாவட்டம், கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், விருதுநகர் என்று பல மாவட்டங்களிலும் ஆங்காங்கே சில குழுக்களாக கால் பதித்துள்ளது. ஆனால் கோவை மாவட்டத்தில் தான் இப்படி முழுமையாக அந்த காப்பக மாணவர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் மேற்படிப்பு படிக்க உதவி செய்கிறோம். ஆகவே இப்பொழுது வேலைக்கு சென்றிருக்கின்ற மாணவர்களை என்று எடுத்துக்கொண்டால் இப்பொழுது எம்எஸ்சி படித்திருக்கிறார்கள், எம்ஐபி படித்திருக்கிறார்கள், எம்காம், மறுபடியும் பிஎட்டு, மறுபடியும் எம்ஏ லிட்ரேச்சர் படித்து சுமார் ஒரு 50 மாணவர்கள் இப்பொழுது மாணவிகள் வேலையிலே இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் எல்லோருமே வறுமைக்கோட்டை தாண்டி விட்டார்கள். ஆகவே இது ஒன்றுதான் இந்த ஏழை மாணவிகளுக்கு வறுமைக்கோட்டை தாண்டுவதற்கு உதவி செய்யும். அத்துடன் அவர்கள் சொந்த காலில் நிற்பதற்கும் சமூகத்திலே அவர்களும் ஒரு அடையாளத்தோடு வாழ்வதற்கும் வழிவகுக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஐயா, மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய எண்ணம் இந்த கோவை மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழ்நாடுங்கிற ஒரு எல்லை இல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் கல்வி பெற்று இந்த சமுதாயத்தில் முன்னேறினாதான் இந்த நாடு முன்னேறும் அப்படின்னு எல்லா பெரியவர்களும் சொல்லியிருக்காங்க. அதற்காக நீங்கள் இந்த வயதிலும் பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இளைஞர்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த சுதந்திர நன்னாளில்? சுதந்திர நன்னாளில் நமது பிரதமர் உயர்திரு மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் சமூகத்திலே தன்னுடைய பட்ஜெட் உரையிலே ஒன்றை கூறினார்கள். இந்த திட்டத்தை ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி, அவரே முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று ஒரு மக்களுக்கு கூறியிருக்கிறார்கள். அதை ஹிந்தியிலே பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ, பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுப்போம் ஆகவே என்று நமது திட்டத்தை அவர் அதை மக்களுக்கு அறிவுறுத்தி வெளியிட்டு சுமார் 100 கோடி ரூபாய் அளவிலே அதற்கு தொகை ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையிலே ஒவ்வொரு இளைஞனும் ஒரே ஒரு குழந்தைக்கு நான் வாழ்க்கையிலே முன்னேற்றத்துக்கு உதவுவேன் என்று உறுதியெடுத்து கொண்டால் கட்டாயம் விரைவிலேயே கோடிக்கணக்கான பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் இந்த சமூகத்திலே முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஐயா, மிக்க மகிழ்ச்சி. உங்களோட நிறைய நேரம் உங்களோட பேசுகிறது மகிழ்ச்சி அளிக்கிறது. பெண் கல்வி பற்றியும் இன்றைய இளைஞர்களை பற்றியும் அப்துல் கலாம் அவர்களோட இருந்த உங்களுடைய நெருங்கிய நட்பு பற்றியும் அதுக்கும் மேலாக உங்களுடைய பெரிய சமுதாய அக்கறை பற்றியும் நீங்கள் எங்கள்கிட்ட உங்களுடைய பொன்னான நேரத்தில் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா.